ஓம் சாந்தி. எல்லாரும் குஷி குஷியா இருக்கீங்களா? 23/2/2025 அவ்யக்த முரளி. இன்னைக்கு தலைப்பு எல்லாரும் உதவி செய்யுங்க. உதவி செய்ய எல்லாருக்கும் அனைவரையும் உதவி செய்பவராக மாற்றுங்கள். அழிவற்ற பாபாவின் பண்டாராவிலிருந்து கொடுத்து கொண்டே இருங்கள். இன்னைக்கு சிவராத்திரி முரளி. பாபா சிவஜெயந்தி கொண்டாட வந்திருக்காரு. குழந்தைகளும் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கீங்க. குழந்தைகள் உங்களோட பிறந்த நாளை கொண்டாடுறீங்க. பாபாவும் உங்களோட சேர்ந்து கொண்டாட வந்திருக்காரு. ஒன் செகண்ட் பிரதர். முழு கல்பத்தின் இருளை நீக்க பாபாவோட சேர்ந்து நாமளும் அவதரிச்சிருக்கோம். நம்மளுடைய பிறந்த நாளை கொண்டாட பாபா வந்திருக்காரு. அவரோட சேர்ந்து நம்மளுடைய பிறந்த நாளை சேர்ந்து கொண்டாடுறோம். இந்த பாக்கியம் முழு கல்பத்திலையுமே நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. பக்தர்களும் சிவஜெயந்தி கொண்டாடுறாங்க. பட் நாம பாபாவோட சந்திச்சு கொண்டாடுறோம். அவங்க வந்துட்டு பாபாவுக்கு மகிமை பாடிட்டு பாபாவை கூப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னமுமே. பக்தர்களின் பாவனைக்கும் கூக்குரலையும் கேட்டு அவங்களுடைய பக்திக்கும் கூக்குரலையும் கேட்டு அவங்களுடைய பாவனைக்கான பலனை பாபா கொடுக்கிறாரு. பக்தர்களுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க மிக உயர்ந்த கர்மத்தை செய்றீங்க, அதை அப்படியே காப்பி பண்றாங்க பக்தர்கள். அதனால பக்தர்களையும் மகிமை பாடுறாரு பாபா. பக்தர்கள் சிவஜெயந்தியை கொண்டாடுறாங்க. அவங்க ஒரு நாளுக்கான விரதம் இருக்கிறாங்க. உணவு தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் மட்டும். நாம சங்கம யுகம் முழுவதும் நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் தூய்மையை, சம்பூர்ண தூய்மையை வந்துட்டு கடைபிடிக்கிறோம். எண்ணம், சொல், செயல், உணவு எல்லாத்துலயுமே நம்ம தூய்மையா இருக்கிறது இல்லாம மத்தவங்க எல்லாரையும் தூய்மையா இருக்க தூண்டுறோம். பாபா சொல்றாங்க, நீங்க அனைத்தையும் என்கிட்ட சமர்ப்பணம் செய்து தூய்மை ஆயிட்டீங்க. அதாவது அஸ்தமான வீணானவற்றை அனைத்தையும் கொடுத்துட்டு சக்திசாலி தூய்மையான வாழ்க்கையை பெற்றுட்டீங்க. இதன் நினைவா பக்தர்கள் ஆட்ட பலி கொடுக்கறாங்க. ஆடு என்ன பண்ணும்? மேன்னு கத்தும். அப்படின்னா நான். நீங்க நான் எனும் தேக அகங்காரத்தை பலி கொடுக்கறீங்க. இந்த தேக அகங்காரம் தான் அனைத்து விகாரங்களுக்கும் விதையாகும். பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, முழுசா உங்களை நீங்க அர்ப்பணம் செய்யறதுக்கு தேக அபிமானம் தான் தடையா இருக்கு. நான் அப்படிங்கிற உணர்வு, நான் என்னுடைய சம்பந்தம், இது என்னுடையது அப்படிங்கறது விடுறது ஈஸி. அத பண்ணிட்டீங்களா? இல்ல அத கூட இன்னும் பண்ணலையா? பாபா சொல்றாங்க, நீங்க முன்னேறதான் நான் எனும் அந்த தேக அபிமானம் சூட்சமமா ஆழமாய்க்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் எனும் அந்த தேக உணர்வை ஸ்தூலமா விடுறது ரொம்ப ஈஸி. பட் பாபா கொடுத்திருக்காங்க இல்லையா, ஞானம் ஆகிறதுக்கான வரம், விசேஷத்தன்மைக்கான வரம், புத்திக்கான வரம், சேவை செய்வதற்கான வரம், இது எல்லாமே பாபா கொடுத்ததுதான். அத போயிட்டு நான் சூப்பரா சேவை செய்யறேன், எனக்கு பக்காவா ஞானம் இருக்கு இப்படின்னு நினைச்சீங்கன்னாவே அங்க நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றதுதான் சரி, நான் நினைக்கிறதுதான் நடக்கணும், நான் சரியாதான் செய்யறேன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் இருக்கிறதுலயே ராயலான நான். இது உங்களை லேசாகி பறக்கும் கலையில இருந்து இறக்க விட்டுரும். ஏன் அப்படின்னா, நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னாவே அது நடக்கலைன்னா வெட்ஸ் ஆயிடுவீங்க, சோர்ந்து உட்கார்ந்துடுவீங்க. ஏன்னா இப்ப பாபாவே சொல்றாங்க, நான் நினைக்கிறதே இங்க நடக்கிறது இல்ல, என் கையில எதுவுமே இல்லை, எல்லாமே டிராமா தான் அப்படின்ட்டாரு. அப்ப எதுக்கு அதுக்கு நாம எதுக்கு அந்த நான் அப்படிங்கறத தூக்கி வச்சுட்டு இருக்கணும்? சோ அப்ப அதை இறக்கி விட்டுட்டோம்னா நம்ம பறக்கும் கலையில பறந்து போலாம் ஜாலியா. இது எல்லாமே பாபா கொடுத்த வரதானம் தான். இதுல நான் என்னது அப்படிங்கிறது துளி கூட வரக்கூடாது. பாபா கொடுக்குறாரு, பாபா செய்ய வைக்கிறாரு, பாபா செய்விச்சாரு, அவ்வளவுதான். அப்படியே பக்காவா காப்பி அடிக்கிறோம். இதுல எங்க இருந்து வந்துச்சு நான் அப்படிங்கிறது? இதுல சூட்சமமா நீங்க இது எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணீங்களா, இப்படி தேக உணர்வை விட்டுட்டீங்களா அப்படிங்கறத செக் பண்ணீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாங்க.
சாதாரண நான், ராயலான நான். இந்த 2யுமே பாபா கிட்ட முழுசா சமர்ப்பணம் செய்யணும். சமர்ப்பணம் அப்டின்னா இறக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. இறக்குறது அப்படின்னா இறந்து தான் ஆகணும். நம்ம சொல்வோம் இல்லையா? அப்ப இங்க பலி கொடுத்து தான் ஆகணும். அத எப்படி குஷி குஷியா பண்ணணும். ஏன்னா நம்ம இறக்குறது அப்படின்னா பாபா மடியில படுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ பக்தியில கூட ஆடுலாம் பலி குடுப்பாங்க இல்லையா? அப்ப வந்துட்டு ஆ அந்த ஒரு சாங்கியம் செய்வாங்க. அப்ப வந்துட்டு ஆடு வந்துட்டு அழுதுச்சுன்னா அத ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாரி நம்ம சந்தோஷமா பலி குடுக்குறோம். இப்படி பலி குடுக்கறதுனால 21 பிறவிக்கான ஆஸ்திய வந்துட்டு அப்பா தராரு. தேவ ஆத்மாக்களின் மடியில படுத்துக்கிறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைக்குது. பாபா கூட இருக்கும். இங்க இங்க இறக்குறது அப்படிங்கிறது பாபா மடியில வாழ்றது, தேவ ஆத்மாக்கள் மடியில பிறக்கிறது. எப்பல்லாம் நான் அப்படிங்கிறத விடுறோமோ அப்பல்லாம் வந்துட்டு பாபா மடியில படுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். பாபா சொல்றாங்க, செக் பண்ணுங்க. வீணான எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் குஷி குஷியா விடுறீங்களா? இல்ல வலுக்கட்டாயமா விடுறீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி அப்படின்னா, பாபா சொல்லிட்டாங்க, வீணான விஷயங்கள நினைக்காதீங்க, செய்யாதீங்க, பண்ணாதீங்கன்ட்டு. அத நீங்க இப்ப பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஜாலியா இருக்கும். திடீர்னு உங்கள போட்டு அழுத்தும். அப்ப கஷ்டமா இருக்கும். அத நினைக்காம விடுறீங்க. அதுதான் தண்டனை கிடைச்சு விடுறது. அப்பதான் பாபா கேக்குறாங்க, ஜாலியா விடுறீங்களா வீணான விஷயங்கள? வலுக்கட்டாயமா விடுறீங்களா? அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி பக்காவா இருக்கிற குழந்தைங்க கையசைங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் கையசைக்கிறாங்க, கொடி அசைக்கிறாங்க. கையசைக்கிறதோ, கொடி அசைக்கிறதோ ஈஸி தான். பட் மனசு அசைக்கணும். அதுதான் விஷயம். தைரியமான குழந்தைங்க தானே நீங்க? கண்டிப்பா பண்ணுவீங்கல்லேன்ட்டு பாபா தட்டி கொடுக்கிறாரு. உங்களுடைய தொழிலே உலகத்தை மாற்றுபவர். உலகத்தையே மாத்துற உங்களால உங்கள மாத்திக்க முடியாதா என்ன? அததான் பாபா கேக்குறாரு. பாபா இந்த வருஷத்துக்கான ஒரு சிறந்த வரதானத்தை கொடுக்கிறாரு. அதாவது சின்ன முயற்சி நீங்க செஞ்சீங்கன்னா கூட அது மிக அபரிமிதமான உதவியை வந்துட்டு நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறாரு. அது சுயமாற்றமா இருக்கட்டும், இல்ல உலக சேவையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. பாபா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. எந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவ ஜெயந்தியில எல்லாரும் தைரியமா ஊக்க உற்சாகத்தோட சிறப்பா சேவை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதும் எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பாபா சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கைத்தட்டினா போடாது, சதா கைத்தட்டிட்டே இருக்கணும், சதா குஷி குஷியா சேவை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி ஊக்க உற்சாகத்தோட சேவை செய்யும் போது உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்குமே அந்த ஊக்க உற்சாகம் கிடைக்குது. வெளிநாட்டில் உள்ள ஆத்மாக்களுக்கும் சரி. ஏன் அப்படின்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் இஷ்ட தெய்வமே நீங்க தானே. பாபா குழந்தைகளோட சபைய பாக்குறப்போ 3 ரூபங்கள்ல பாக்குறாரு. ஒண்ணு நிகழ்காலம், சுயராஜ்ய அதிகாரி. எதிர்காலத்துல நாளை உலகத்தையே ஆளக்கூடிய விஸ்வ அதிகாரி. துவாபர யுகத்திலிருந்து கலியுக இறுதியில வரைக்கும் பூஜைக்குரிய அதிகாரி. பாபா சொல்றாரு, லௌகீக அப்பா கூட தன்னுடைய குழந்தைய ராஜா ராஜா அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படிப்பட்ட குழந்தைங்க நீங்க? நான் உங்களை சாதாரண குழந்தையா பாப்பேனா அப்படிங்கிறாரு. நீங்க ராஜயோகியா பிரஜயோகியா? ராஜயோகி தானே. ராஜயோகினாவே ராஜா தான். சிவஜெயந்திய கொண்டாடுறதுக்காக அமெரிக்கால இருந்து பாபா குழந்தைகள் இங்க வந்திருக்காங்க. இருக்கிறதுலே தூரமான தேசம் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. உங்களோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக கடவுளே வந்திருக்காரு. பாபா பரந்தாமத்துல இருந்து வந்திருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். உலகத்துல உள்ள பெரிய பெரிய பிரமுகர்கள்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, விஐபிக்கள்லாம் வராங்க. ஆனா உங்களோட பிறந்த நாளுக்கு கடவுளே வந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த குஷி இருக்குதா உங்களுக்கு? சிவஜெயந்தியோட பேனர் எல்லா மொழியிலையுமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு காமிச்சிருக்காங்க. அதை பார்த்து பாபா ரொம்ப குஷி அடைஞ்சிட்டாரு. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. அடுத்து பாபா என்ன சொல்றாருன்னா, இப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த சிவஜெயந்தியை கொண்டாடுறோம். வைரத்துக்கு சமமான ஒரு பிறந்த நாள். அது யாருடையது? நான் எப்படி இருக்கேன்? நானே ஒரு புள்ளி. அந்த புள்ளிக்கு தானே மகிமை பாடுறீங்க. உலகத்துல உள்ள எல்லாரும் சிவஜெயந்தியை கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த புள்ளிக்கு தானே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறாரு. பாபா சொல்றாங்க, எப்பவுமே 3 புள்ளியை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. 1 நான் ஒரு புள்ளி, 2 பாபா ஒரு புள்ளி, 3 நடந்து முடிஞ்ச எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி. ஏன்னா இது டிராமா. கேள்விக்குறி போட்டோம்னா ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, அதுக்கான பதில தேடி போனோம். அதுவே நம்மளோட சுமையாக்கிடுது. டிராமா
டிராமா படி எல்லாமே சரியாதான் நடக்குது. அந்த எது நடந்தாலுமே அதுல நமக்கு கண்டிப்பா ஒரு நல்லது இருக்கும் இல்லையா? அந்த நல்லத மட்டும் எடுத்துக்குவோமே. கல்யாண்காரி நாடகம்னு சொல்றாருல்ல பாபா. நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே. ஒரு ஃபுல் ஸ்டாப். இப்ப கேள்விக்குறின்னா வச்சுக்கோங்களேன், அத எழுதுறதுக்கே டைம் ஆகும். பட் புள்ளி அப்படிங்கிறது டக்குன்னு வச்சிரலாம்ல. அதான் ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் பாபா அந்த புள்ளிக்கு மகிமை பாடுறோம்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து இத சொல்றாரு. பாத்தீங்களா? புள்ளிங்கிறது ஈஸியா வச்சிரலாம். ஈஸியான விஷயங்கள பண்றவங்க தான் புத்திசாலிகள். அப்ப என்னுடைய குழந்தைகள் ஈஸியான விஷயங்கள பண்றீங்கன்னா, நீங்க புத்திசாலி குழந்தைகள் தானே! அப்டிங்கிறாங்க. இந்த உலகத்துல அப்பா, அம்மாவ விட பணத்துக்கு தான் ரொம்ப மதிப்பு தராங்க. அந்த பணத்திலேயே கூட பாருங்களேன், 1 பக்கத்துல புள்ளி வச்சோம்னா 10 ஆயிடுது. புள்ளினாலும் 0 தான். 0னாலும் ஒண்ணுமே இல்ல தான். அப்போ 1க்கு பக்கத்துல புள்ளி வச்சோம்னா 10, 1க்கு பக்கத்துல 2 புள்ளி வச்சோம்னா 100, 1க்கு பக்கத்துல 3 புள்ளி வச்சோம்னா 1000. இப்படி மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது. அதே மாரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த புள்ளிக்கு நீங்க முக்கியத்துவம் குடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையும் உயர்வானதா மாறும். அதாவது நான் ஒரு புள்ளி, அப்பா ஒரு புள்ளி, டிராமா முற்றுப்புள்ளி. நடந்து முடிஞ்ச எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி. இத நம்ம நினைவ வச்சுக்கிட்டு சதா நெனச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, நம்மளுடைய ஆத்ம நிலை அதிகமாகுது. ஆத்ம உணர்வு அதிகமாகறதுனால, நம்மளுடைய வாழ்க்கையின் பாக்கியம் மிக உயர்ந்த பாக்கியத்தை அடையிறோம். நம்மளுடைய வாழ்க்கை வைரம் போன்ற மதிப்புடையதா மாறுது. எப்படி பணத்துல புள்ளிய வைக்க வைக்க பணத்துடைய நம்ம மதிப்பு அதிகமாகுதோ, அதே மாரியே புள்ளிய நம்மளுடைய வாழ்க்கையில நினைவு வைக்க 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 நம்முடைய வாழ்க்கை வைரம் போன்ற வைரத்திற்கு சமமாக மாறுது. செய்பவர், செய்பிப்பவர் ஒரு புள்ளி. அவரே பாபாவே புள்ளியா தான் இருக்காரு. நான் லௌகீகத்திலயும் சரி, அலௌகீகத்திலயும் சரி. லௌகீகத்துல பு 1க்கு பக்கத்துல புள்ளி வைக்கிறனால பணத்துடைய மதிப்பு அதிகமாகுது. அலௌகீகத்துல நான் ஒரு ஆத்மான்னு நெனச்சு பாபாவையும் புள்ளியா நெனைக்கும் பொழுது, நம்மளுடைய ஆத்ம பலமாகுது. ஆத்ம ஜொலிப்பு அதிகமாகுது. சோ புள்ளி வைக்கிறது ஈஸி தானே! அ விஸ்தாரத்துக்கே போகாதீங்க. புள்ளி வச்சுடுங்க. அவ்வளதான். இதுதான் முயற்சியே. புள்ளிய நினைவு பண்ணணும். புள்ளி அப்படிங்கிறது தான் முயற்சியே. புத்திசாலி குழந்தைகள் ஆ ஈஸியான வேலைய மட்டும் தான் செய்வாங்க. கொஸ்டின் மார்க் போடுறது ஈஸியா? இல்ல புள்ளி வைக்கிறது ஈஸியா? என்னுடைய குழந்தைங்க புத்திசாலி குழந்தைங்க தானே! விசேஷமா சேவை செய்றீங்க. ஊக்க உற்சாகத்த பார்த்து பாபா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. அதோட பாபா சொல்றாரு, இனி வரும் காலங்கள்ல இப்ப விசேஷமா சேவை செஞ்சுட்டீங்க ஓகே. இனிமே வர காலங்கள்ல ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு சுவாசத்திலயும் நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். நான் உலக சேவகன். உலகத்திற்கு சேவை செய்வதற்காக வந்தவன் நான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றாரு பாபா. பிரம்மா பாபாவே பாத்தீங்கன்னா, கையெழுத்து போடும்பொழுது உலக சேவகன் நான் அப்படின்னு தான் சைனே போடுவாரு. வேர்ல்டு சர்வன்ட். நம்ம வேலைக்காரங்க. உலகத்துக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மூச்சுலயும் சதா ஞாபகம் வச்சிருக்கணும். இதையே தான் லட்சியமா வச்சிருக்கணும். பாபாவோட பண்டாரம் திறந்தே இருக்கு. நம்ம நம்ம தொடர்புல வர எல்லாத்துக்குமே எதையாவது குடுத்துட்டே இருப்போமே. பற்றாக்குறையா என்ன? பாபா நிரப்பி வச்சிருக்காரு நம்மள. நம்மள பாபா நிரப்பி வச்சிருக்காருங்கிறது எப்படி ப்ரூஃப் ஆகும்? நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கறதுனால தானே அது தெரியும். சோ நிரப்பி குடுங்கங்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் சுப பாவனை. இப்ப எல்லாருக்குமே தேவைப்படுறது இதுதான். உலகத்துல எல்லாருமே சுயநலமா மாறிட்டாங்க. சுயநல பாவனைய தான் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் சுப பாவனைய மட்டுமே குடுத்துட்டு இருக்கோம். நம்ம தொடர்புல வரவங்களுக்கு. இப்படி குடுக்கும் பொழுது அவங்களும் சுப பாவனை உள்ளவங்களா மாறி, அவங்களும் உலக சேவையாளரா மாறிடுறாங்க. சுபபாவனை பாத்துக்கோங்களேன். பாபா குழந்தைகள் மேக்ஸிமம் பாபா தனியா இருக்க சொல்றாரு, அமைதியா இருக்க சொல்றாரு அப்படின்னு யார் தொடர்புலயுமே வராம போயிடுவாங்க. அந்த மாரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. இந்த சுபபாவனை அப்படிங்கிறவங்களுக்கு பிசினஸ் செய்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசினஸ் செய்றீங்க இல்லையா? உங்ககிட்ட வராங்க இல்லையா? மேக்ஸிமம் மோஸ்ட்லி என்ன நினைப்பாங்க பிசினஸ் பண்றவங்க, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். நீங்க மட்டும் நல்லா இருந்தா எப்படி உங்களுக்கு பிசினஸ் நடக்கும்? எந்த பிசினஸா வேணாலும் இருக்கட்டுமே. கஸ்டமர்ஸ் வராங்க அப்டின்னா, அவங்க அப்ப நல்லா இருக்கணும்ல. அவங்க கிட்ட பணம் இருந்தா தானே உங்கள தேடி வருவாங்க. சோ, அப்போ ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் வரும்பொழுது, நல்லா இருக்கணும். மனதார மனசுக்குள்ள நல்லா இருக்கணும் அப்டின்னு நெனச்சு பாருங்களேன். அவங்களுக்கு ஒரு 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 எப்டி சொல்றது? ஒரு மிராக்கிள் அவங்களுக்குள்ளேயே ஒரு நடக்கும். அவங்க திருப்பி சம்திங் இங்க போனா ஏதோ நடக்குதேன்னு சொல்லிட்டு உங்கள திருப்பி திருப்பி தேடி வருவாங்க. அதுதான் அந்த திருப்திப்படுத்தி அனுப்புறது. உங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல இத பாபா குடுக்குறாரு. சோ உங்க தொடர்புல வர எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுப பாவனை மட்டும் வைங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்க தொடர்புல வரவங்களும் நல்லா இருப்பாங்க. உங்க பிசினஸும் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு மூலியமாவது சேவை செய்யுங்கன்னு சொல்றாரு. அதாவது எண்ணம், சொல், செயல். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு மூலியமா சகயோகம் செய்யுங்க. சகயோகம் செய்பவராக மாற்றுங்கள் அப்படிங்கிறாரு.
குறைந்தபட்சம் உங்க தொடர்புல வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் இத பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எப்படியும் உங்க தொடர்புல வந்துதான் ஆவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு குடுத்துதான் ஆகணும். வேற எந்த உபசரிப்பும் செய்யலனாலும் பரவால்ல. விஸ்தாரமா போ வேணாம். என்னால யாருக்கும் எந்த உதவியுமே செய்ய முடியலையே! எதுவுமே பண்ண முடியலையே! அந்த அளவுக்கு போகலைனாலும், மனத குஷிப்படுத்தலாம்ல. அவங்க வந்து பேசும்பொழுது இனிமையா பேசலாம்ல. எப்படியும் நம்ம தனிமையாவே வாழ்ந்துற போறதில்ல. இருக்கிற நாள் மட்டும் நம்ம தொடர்புல யாராவது வந்துகிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பா. அவங்களுடைய மனதை குஷிப்படுத்துவோம். இதுதானே நம்மளுடைய லட்சியமே. அவங்க திருப்தி ஆயிட்டாங்க, அவங்க ஹேப்பி ஆயிட்டாங்க அப்டின்னா, நம்மளும் ஹேப்பி ஆயிடுவோம் இல்லையா? அதுதானே வேணும். அப்ப நம்மளும் குஷி குஷியா இருப்போம். நம்ம தொடர்புல வரவங்க எல்லாருமே குஷி குஷியா இருப்பாங்க. இதுதான் பாபா சொல்றாரு. குஷியா இருங்க, குஷிப்படுத்துங்க, சகயோகம் செய்யுங்க, அவங்களையும் சகயோகியா மாற்றுங்க. அப்ப அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட போனாலே ஒரு மாரி சாட்டிஸ்ஃபிகேஷனா இருக்கே, ஹேப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி திருப்பி நம்ம தொடர்புல வருவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சுபபாவனை இந்த மூலியமா நம்ம டைரக்டா ஞானத்தை சொல்லலைனாலும் இப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் அவங்களே நம்மள தேடி வருவாங்க. எப்படி உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது அப்படின்ட்டு அப்ப அவங்களே கேட்கும் பொழுது நம்ம ஞானத்தையும் சொல்லிடலாம். இந்த ஞானத்தை இப்படியும் கொடுக்கலாம் இல்லையா? டைரக்டா சொல்லும் பொழுது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மாறிட்டு நம்மள பார்த்து நம்மளுடைய குஷி உள்ளுணர்வுனால அவங்களும் குஷி ஆகிட்டு அதுக்கப்புறம் சேவை செய்யும் பொழுது இன்னும் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு சேவை கொடுக்கறதுக்கு. அது எப்படின்னா, பாசிட் ஃபார்வர்ட்ன்னு ஒரு படமே இருக்கு. எப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு நல்லது ஒருத்தர் நமக்கு ஒண்ணு செய்றாங்கன்னா, அவங்களுக்கு திருப்பி அத செய்யணுமே அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. நான் உனக்கு இத குடுக்குறேன். நீ அத போய் இன்னொருத்தருக்கு குடு. ஒரு நல்ல அது எதுவா இருக்கட்டும். சுப பாவனை, எண்ணம், சொல், செயல் மூலமா நம்ம செய்ற நல்ல கர்மங்கள், நாம ஒருத்தருக்கு குடுக்கும் பொழுது, அவங்க அடுத்து அத கொண்டு போய் இன்னொருத்தருக்கு குடுப்பாங்க. அத கொண்டு போய் அவங்க இன்னொருத்தருக்கு குடுக்கும் பொழுது, இந்த உலகமே சுப பாவனை, எண்ணம், சொல், செயல் மூலமா நல்லதா மாறிடும். இதான் பாசிட் ஃபார்வர்ட். சோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல, இந்த எண்ணம், சொல், செயல் மூலமா இது ஈஸி தானே! இதுக்காக நம்ம எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. எந்த முயற்சியுமே எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் நம்மளே வந்துட்டு அந்த மாரி மாறிடுவோம். இப்படியே பண்ணிட்டே இருக்கும் பொழுது. பாபா சொல்றாங்க, "நீங்களும் குஷி குஷியா இருங்க. மத்தவங்களையும் குஷி குஷியா ஆக்குங்க" அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, "தைரியம் ரொம்ப முக்கியம். அது வேணும். அதுவே ஓவர் கான்ஃபிடன்ஸா ஆயிடக்கூடாது. அப்ப முகம் ஒரு மாரி இறுகின மாரி ஆயிடும். கடினத்தன்மை முகத்துல காமிக்கும். அப்ப நீங்க ஒரு இடத்துல நின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஆ வேற ஏதோ உங்களுக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாரி ஆயிடும்." அப்ப சிலர் சொல்றாங்க, "எனக்கு வந்துட்டு அவ்ளோ வேலை இருக்கு. அவ்ளோ நான் பிஸியா இருக்கேன். அப்ப எப்படி என்னால அப்படி இருக்க முடியும்?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாபா சொல்றாங்க, "செய்யறதே நான் தான். உங்களுக்கு எதுக்கு அந்த இது? ஃப்ரீயா விடுங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஹேப்பியா இருங்க" அப்படிங்கிறாங்க. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சிவானி தீதிய சொல்லலாம். அவங்க எங்கெல்லாம் போயிட்டு வராங்க. எவ்ளோ டயர்ட்னஸ் இருக்கும். எவ்ளோ சேவைகள் இருக்கும். நான் இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்தேனேன்ட்டு வந்ததும் உடனே யார்ட்டயும் அவங்க வந்துட்டு சீரியஸா இருக்க போறதில்ல. எவ்ளோ ஜாலியா இருக்காங்க. எவ்ளோ ஊக்க உற்சாகத்தோட, எவ்ளோ அன்பா சேவை செய்றாங்க. அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு வர்றதுக்கான தைரியம் இருக்கு. அதே மாரி அந்த ரமணிகரமும் இருக்குல்ல. நான் தைரியமா இருக்கேன். நான் எங்க வேணாலும் போவேன். எங்க வேணாலும் வருவேன் அப்படிங்கிறது அதுலயும் வந்துட்டு திமிரு வந்துரக்கூடாதுல்ல. அது வந்துட்டு நம்ம சிவானி தீதிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். இதுதான் பாபா சொல்றாரு. நீங்க குஷி குஷியா இருங்க. உங்க முகத்துல அந்த ரமணீகரம் தெரியணும். அன்பு இருக்கணும். அந்த சாந்தி, அமைதி அதெல்லாம் நீங்க பார்க்கணுங்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய நினைவார்த்தம் தான் தேவி தேவதைகளுடைய சிலைகள். அத பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எவ்ளோ புன்சிரிப்போட இருக்கு. ஆ இதே பாருங்க, ஏதாவது ஒரு க அந்த சிரிப்பே இல்லாம ஒரு சீரியஸ்னஸோட ஒரு சிலைய காமிச்சா என்னென்ன சொல்வாங்க? அத செஞ்சவன் சரியில்ல அப்டின்ருவாங்க. அப்போ பாபா குழந்தைகளுக்கே புன்னகைக்க தெரியல அப்டிங்கும்பொழுது என்ன சொல்வாங்க? இவங்களுக்கு வாழ்க்கைய வாழ தெரியலன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வாழ்க்கைய எப்படி வாழணும்னு எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கிற டீச்சர்ஸே நாம தான். அப்ப நாங்க எப்படி இருக்கணும்? நம்மள பார்த்து தானே மத்தவங்க கத்துக்கணும். சோ நம்ம முகத்துல எப்படி அந்த குஷி இருக்கு? எப்படி சேவை செய்யணும்? எப்படி மத்தவங்க கிட்ட அன்பா பழகணும்? இதெல்லாம் நம்மள பார்த்து மத்தவங்க கத்துக்கணும் அப்படிங்கிறாரு பாபா. பாபா சொல்றாங்க, இப்போ ஒரு நொடியில உங்களுடைய பூர்வஜ் மற்றும் பூஜ்ய நிலைய உங்களால அடைய முடியுமா? அப்படின்னு கேக்குறாங்க. பூர்வஜ் அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து மூதாதையர் ஆத்மாக்கள். நாம தான் எல்லாருக்கும் சக்தி கொடுக்கணும். ஆ பூஜ்ய நிலை அப்படின்னா தேவதைகள் அந்த ஒரு நிலை. பின்ன வந்துட்டு சங்கம யுகத்துல சத்யுகத்துல சுய ராஜ்ய அதிகாரி விஸ்வத்தையே ஆளறோம். இப்ப 3 ஸ்டேஜ்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம தான் உலகத்துக்கு சக்தி கொடுக்கிறோம். சோ அந்த நிலைக்கு வேற எந்த எண்ணமுமே வேணாம். இந்த 3 நிலையில நிலைச்சிருக்க முடியுமா? டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. வர்தானம்
சக்திகளை கட்டளைப்படி நடத்தும் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக. அதுக்கு விளக்கம் பாபா சொல்றாங்க. சக்திகளை ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் சக்திகளை கூப்பிடுங்க, கட்டளை இடுங்க, எஜமானனாகி கட்டளை இடுங்கள்னு சொல்றாங்க. ஏன்னா சக்திகள் உங்களுடைய கைகள். கைகள் எப்படி நம்மள மீறி வேலை செய்யும்? நம்ம சொல்றது தானே அது செய்யும். உங்களுடைய கரங்கள் சக்திகள். அப்ப பொறுத்து கொள்ளும் சக்தியை கூப்பிடுங்க. அது இருந்துச்சு அப்படின்னா நீங்க எஜமானனாகி அந்த சக்தியை செய்யும் பொழுது பொறுத்துக்கிட்டு நம்மளுடைய அந்த சேவையை செய்யும் பொழுது அதுல வெற்றி கிடைக்கும். நீங்க அத பண்ணல, என்னால இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயம் வந்துட்டாலே மாயா வந்துரும்னு பாபா சொல்றாங்க. அப்ப நமக்கு சேவையில வெற்றி கிடைக்காது. சோ சக்திகளை வந்துட்டு எஜமானனா ஆகி பயமற்றவனா ஆகணும். என்கிட்ட சக்தி இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல நம்மள சக்திகளை பயன்படுத்தி நம்ம வேலை செஞ்சு அந்த வேலையில வெற்றி பெறணும், சர்வ சக்திவான் ஆகணும். இதுதான் பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: அடைக்கலம் வழங்கும் வள்ளல் பாபா வந்துட்டாங்க அப்படிங்கறத எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துவீங்க? நீங்க எண்ணம் சொல் செயல் மூலமா உங்களை நீங்க மாத்திக்கணும். அப்போ உங்களை பார்க்கும் பொழுது பாபா தான் தெரியணும். அப்ப உங்களை பார்க்கும் பொழுது இப்படி தெரியணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பாபா குழந்தையா மாறிடுவாங்க. அப்ப எல்லாருமே துக்கத்துல இருந்து வெளிவந்துருவாங்க இல்லையா? அதுதான் பாபா சொல்றாரு. நான் வந்துட்டேன், உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காக நான் வந்திருக்கேன். இத நீங்க வெளிப்படுத்தி எல்லாரையும் துக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வாங்க, பாதுகாப்பை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா. அவ்யக்த பயிற்சி பாபா சொல்றாங்க. இப்போ சயின்டிஸ்ட் பாருங்களேன், ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு அப்பதான் அவங்களுக்கு மூளை வேலை செய்யும். அத வந்துட்டு அதன் மூலியமா அவங்க ஒரு புதிய பிடிப்புகளை உருவாக்குவாங்க. அப்ப பாபா சொல்றாங்க, நாம தனிமையா இருக்கணும். தனிமையா இருக்கணும்னா கதவை சாத்திட்டு நான் மட்டும் தனியா இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. எல்லாரு கூடயுமே இருக்கலாம், எல்லாருடைய தொடர்புலையுமே இருக்கலாம். அப்படியுமே நம்ம வந்துட்டு பாபாவுடைய நினைவிலேயே மூழ்கிடணும். அவருடைய நினைவுல அவரை மட்டுமே நினைச்சிட்டு ஒரு மனசை ஒருமுகப்படுத்தி அவருடைய நினைவில் மூழ்கணும்னா அதுக்கு பேர் தான் ஏகாந்தம், ஒரு நிலைப்படுதல். அவருடைய நினைவில் மூழ்கி இருந்தோம்னா எப்பவுமே சதா குசி குசியா இருக்கலாம். எல்லாரும் குசி குசியா இருங்க.